இன்றைக்கி அன்பு கூறதுலாம் நிறையா பிரச்சனை பண்ணுறோம். நம்ம சபைக்கு வரோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். உங்களை திருப்பி நீங்கள் உண்மையாக கேளுங்க. நீங்கள் ஆண்டவரை அன்பு கூறுறீங்களா? கணவன் மனைவி இருந்தால் நான் சொல்கிறது புரியும். சில நேரம் கல்யாணம் புதுசு ஆகிட்டு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஒய்ஃப் சொல்லுவாங்க, இப்போல்லாம் நீ என்ன பண்ணுறது இல்லை, லவ் பண்ணுறது இல்லை. ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, இப்போல்லாம் நீ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறது இல்லை. ஏன் நம்ம நினைப்போம், ஏன் அவர் என் ஹஸ்பண்ட் தான், அவர் என் ஒய்ஃப் தான், கரெக்டாக தானே இருக்குது, வாங்குகிற சம்பளத்தை அவங்ககிட்ட தான் கொடுக்குறேன், வீட்டுக்கு தேவையான பருப்பு கிருப்பு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் ஏன் அந்த வார்த்தை நடுவில் வந்துச்சு? அதே மாதிரி வார்த்தைகள் ஆண்டவருக்கு நடுவிலையும் உங்களுக்கு நடுவிலையும் வந்துட்டு இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நிதானிக்கிறதுக்கு. நம்ம புருஷன் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லிடுறாரு, நம்ம மனைவி நம்மக்கிட்ட செயல்னால காமிச்சிடுறாங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட செயலில் காட்டுவார், நம்ம சுச்சுவேஷன் என்கிற இடத்துல தான் வச்சு என்ன பண்ணுவார், காட்டுவார். நான் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிட்டாலே எல்லாம் நினைக்கிறோம் ஆண்டரோட இருக்கிறோம். இல்லைங்க, இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான கடமையெல்லாம் செய்கிற மாதிரி ஜபத்தை நம்ம பண்ணிட்டோம்னா ஆண்டு நம்மளோட இருக்கிறான்ற இடத்துக்குள்ளே வர முடியாது. சபை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கும். ஆண்டர் சொல்கிறாரு அன்பு கூறணுன்ற. அன்பு கூறத்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப அதிகமான ஒரு விஷயம்னே, அது அதிகமான காரியம்.